எனக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் இசைக்கே கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி முடிவெடுத்துறாங்க. அடுத்து வந்துட்டு யாரோ ஒருத்தங்களை மீட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. வந்ததும் சனி எல்லாத்தையும் சொல்லிட்டால அப்படின்னு சொல்ல, ஐயா பையன் நம்மால் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், இனி ஒன்றுமே கிடையாது, நீங்கள் போய் அவளை கொல்றீங்க, பழியை வேத்துக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல பாண்டியம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு சாக போகிறவ ஒன்றும் வேற ஆள் கிடையாது, இந்த நிற்கிறானே இவளோட மருமக, அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி, அதனால பார்த்து கோளார நடந்துக்கோ, நாளை பின்ன அடிக்க பயந்து என் தம்பி பேரை ஒளரி கிளறி வச்சிடாத அப்படின்னு சொல்ல, டே அப்படி மட்டும் ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோ, உன்னையும் குடும்பத்தில் உள்ளவங்களையும் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போக தயங்க மாட்டேன் அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க. ஐயா ஒரு வேலைன்னு இறங்கிட்டா கண்டிப்பாக நான் வந்துட்டு உசுரை கூட கொடுப்பேயா, உங்கள் பேரை நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல சவுந்தரபாண்டி பணத்தை எடுத்து கட்டுக்கட்டாக கொடுக்குறாங்க. இது அட்வான்ஸ் தான், முடிச்சுட்டு ஃபுல் அமௌண்ட்டையும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, ஐயா நீங்கள் எனக்காக ஒன்று பண்ணணும், கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நல்ல லாயராக பார்த்து என்னை வெளியில் எடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டுட்டு, ஏக்கா அந்த இசைக்கு துடிச்சு சாக போகிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. அடுத்த சைடு சண்முகம் உங்கள் வீட்டில் தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆளுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தையும் வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பாக்கியமும் சிவபாலன்னு வர்றாங்க. என்னடா இது முத்துப்பாண்டியை இசைக்கு காணுமே காணும், என்ன எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வீரா வந்துடுறாங்க. வந்ததுமே எங்கடி முத்துப்பாண்டி இசைக்கு எல்லாம் காணும் அப்படின்னு கேட்க, அவங்களா ஸ்டோர் ரூமில் இருக்காங்க அப்படின்னது, ஸ்டோர் ரூம்லையா அங்கதுக்கு போனாங்க அப்படின்னு கேட்க, இல்லை அவங்களுக்கும் ரூம் வேணும்ல அதனால தான் அதை க்ளீன் பண்ணி அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க போய் பார்க்குறாங்க. பார்த்தா தூசியும் தொப்பட்டையெல்லாம் வந்துட்டு 2 பேரும் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. டே இங்கே வாடா, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, ஒரே தூசியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, பிறகு தூசி இருக்கிற ரூம் தூசியாக தான் இருக்கும், நாங்கள் இருக்க வேண்டிய ரூமை நாங்கள் தானே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, முதல்ல வெளியில் போய் பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்புறம் வீட்டில் எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன இது வந்த உடனே என் பையனை வேலைக்காரன் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பாக்கி சொல்கிறாங்க. யாரெல்லாம் உன்னை இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பரணி சண்முகம் எல்லாருமே கேட்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் ஏம்மா, அவங்களெல்லாம் எதுவும் சொல்லாத, நானாக தான் இந்த வேலையை செய்கிறேன், ஏன் இந்த வேலை கூட நான் செய்யக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்ல, நீ வேற சும்மா இரு, நீ எதுவும் செய்யாத பாரு, வந்ததுமே என்னம்மா சண்டை மூட்டி விட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்கிறாங்க. சண்டை நான் பெரிய மூட்டி விட்டாலும் அதான் 4 பேர் தங்கச்சி வச்சிருக்கானே, வேப்பில் அடித்த மாதிரி என்கிட்ட சண்டை போட வந்துருவாளுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு பாத்தியா முத்துப்பாண்டி இங்கே வந்து சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டான், இனி நீ மட்டும்தான், நீ இங்கே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்ல சண்முகம் சொல்கிறாங்க, ஆமத்த நீ வந்துரு, இன்னும் கல் புருஷன்ட்டு நீ வந்துட்டு அந்த காலத்து ஆள் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல, அதுக்கு வந்துட்டு பாக்கிய சொல்கிறாங்க, ஆமாம் வந்துடுறேன், சிவபாலன் மட்டும்தான் அவனுக்கு ஒரு வேலையை கிடைச்சி வீராவை கட்டி வச்சிட்டேன்னா நானும் இங்கே வந்து இருந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அத்தை நீ என்ன சும்மாவே இருக்க மாட்டியா, எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்க, ஏன் சிவபாலனுக்கு ஒரு நல்ல பொண்ணோ வீராக்கு ஒரு நல்ல பையனை கிடைக்க மாட்டானா அப்படின்னு சொல்ல, ஏமா நீ வேற இப்போலாம் அதை பற்றி பேசாதமா அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்கிறாங்க. ஆல்ரெடி அங்கே போய் குழியில் விழுந்தது ஒரு பிள்ளை போதாதா அப்படின்னு சொல்ல, என்ன பெருசாக குழியில் விழுந்துட்டான்னு சொல்கிறீங்க, உங்கள் வீட்டு பிள்ளைக்காக நான் இங்கே வந்து வாழ வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, பெரிய என்ன ஊர் உலகத்தில் பண்ணாததை சாதிச்சிட்ட மாதிரி நீ சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்துட்டு கோவத்தில் சொல்ல வர, பரணி வந்துட்டு ஐயோ போது நிறுத்துங்களேன் ஏமா, இதை பற்றி எல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன், தேவையில்லாமல் சண்டை மூட்டி விடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்கிறாங்க. ஏடி என்னடி ஆளாளுக்கு என்னே குறை சொல்கிறீங்க அப்படின்னதும், ஆமாம் முதல்ல இசைக்கையும் சிவபாலன் தான் லவ் பண்ணாங்க, சரின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கல்யாணம் ஆனதும் 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடலையா, அப்புறம் எப்படி ஒரே வீட்டுக்குள்ளே ஒன்றா வந்து இருந்தால் சரிப்பட்டு வருமாமா அப்படின்னு சொல்லிட்டு பரணி கேட்டதுமே, அதுக்கு இங்கே கனி சும்மா இருக்காமல், முத்துப்பாண்டி மாமாவும் ரத்னாக்காவும் தான் லவ் பண்ணாங்க, இப்போ முத்துப்பாண்டி மாமா இசைக்கி அக்கா புரிஞ்சுட்டு வாழ ஆரம்பிக்கலையா அப்படின்னு சொல்ல, இதை பார்த்தது எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடுது. கனி இப்படி பேசுனது, கனி இங்கே வாய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கூப்பிடாங்க. என்னனே அப்படின்னு சொல்ல, பெரிய அளவு பேசும்போது இப்படி தான் என்னத்தையாவது ஒன்று பேசுவேன்னா, எதில் தலையிடக்கூடாதோ அதிலெல்லாம் தலையிடுற போலே பெரிய மனுஷன் மாதிரி பண்ணுறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விரட்டி விட்டுட்டு, அப்படி தான் ரூமுக்குள்ளே பேசும்போது ஒட்டு கட்டி நீ கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி, ஏலி அது எப்போலே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க சண்முகம். எல்லாரும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. சரியாத்தா நான் இப்போயே சொல்லிடுறேன், நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகணும், இசைக்கையும் பாண்டி வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நான் வந்துட்டு கிடா வெட்டி விருந்து வைக்கிறேன்னு வேண்டுதல் பண்ணியிருந்தேன், அதை வந்துட்டு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்ல, தண்ணி குழம்புக்காகவே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசி சந்தோஷமா இருக்காங்க. அவங்களும் ட்ரெஸ் கொடுத்துட்டு பாக்கியமும் சிவபாலன் கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ முத்துப்பாண்டிக்கு பொறையறுது. எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பதட்டப்பட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் முத்துப்பாண்டிக்கே கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடுது. எங்கள் வீட்டில் எனக்கு பொறையரிச்சுன்னா அம்மா பார்த்துவாங்க, அம்மா கடுத்து இசைக்கு இப்போ இந்த குடும்பமே என்னை தாங்குன்னு தாங்குது, இப்போ எப்படியா நீங்கள் ஒன்றா சந்தோஷமா இருக்கீங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்றாங்க. இனிமேல் நீங்கள் வந்துட்டு இல்லை நீ சந்தோஷமா இருப்ப, பாத்தியா அவன் வாயிலே போய் சிரிப்பு வருது, கூடிய சீக்கிரமே பாரு இவன் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பரணி வேற சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருடா முத்துப்பாண்டி, நம்ம கையில் காசு இருக்கோ இல்லையோ சுற்றி இருக்கவங்கள பொண்டாட்டிகள் எல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு இன்னொருத்திக்கோ சவுந்தரபாண்டி
பாண்டியம்மா சனி எல்லாரும் சேர்ந்து இசைக்கியை தீர்த்துக்கிட்டதுக்காக ஒரு இடத்துல ஒன்று கூடியிருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு ரூமில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இசைக்கு வந்துட்டு பாயெல்லாம் விரிச்சு தலைவாணியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு முத்துப்பாண்டி வர்றாங்க. ஓன்னு ஏப்ப விட என்னது அது புளிச்சு ஏப்பமா, நான் போய் டீ போட்டு வரவா, அது வரவா, இது வரவா, மோர் கொண்டு வருவான்னு கேட்க, ஏடி என்னடி இது இப்படி பதட்டப்படுறீங்க, அப்பளே என்னன்னா புறையேறினதுக்குலாம் இப்படி பதட்டப்பட்டீங்க, உட்காரு, உனக்காக நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஊரில் என்ன பொண்டாடி தாசன் அது இதுன்னு பேசுவான் அப்படின்னு சொல்லி, எவன் அப்படி பேசுனது சொல்லு, அவன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி, ஏன்டி இப்படி பண்ணுற, உட்காரு, நானும் இந்த வீட்டில் ஒருத்தன் தான், என்னை வந்துட்டு கெஸ்ட்டாக பார்க்காதீங்க, உங்களில் ஒருத்தனை பாரு, அதுவே போதும், அது மட்டும் இல்லாமல் நீ என் பொஞ்சாதி, நான் உன் புருஷன், புரியுதா அப்படின்னு சொல்லி இசைக்கையோட கையை பிடிக்க வெக்கத்தில் இசைக்கு சிரிக்க, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.